ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, லிப் மாஸ்க் நான் யூஸ் பண்ணதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி மை லிப் இஸ் டார்க். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த விட்டமின் சி பில்கிரிம்லேருந்து இந்த விட்டமின் சி லிப் மாஸ்க் வந்து வாங்கினேன். சரி, எப்படியாவது இந்த லிப் மாஸ்க் போட்டு நம்ம லிப்ஸையும் பிங்க் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நைட் மாஸ்க், நைட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். ஆக்சுவலி திஸ் இஸ் விட்டமின் சி 2% விட்டமின் சி லைட்னிங் லிப் மாஸ்க். இது இருங்க, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்ட்டு. சி இந்த கலரில் இருக்கும். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்னா, லைட்டாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடணும். ஸோ இதனோட நான் உங்களுக்கு ரிவ்யூஸும் சொல்கிறேன். ஆனால் இது வந்து இந்த லிப் மாஸ்க் யூஸ் பண்ணி எனக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. ஸோ அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய லிப் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ட்ரை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த NMF லிப் ப்ரொடெக்ட் வாங்கினேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, மாய்ஸ்சரைஸ் தான், ஜஸ்ட்டு லிப்ஸுக்கு. ஸோ நான் இதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது போட்டிங்கன்னா, இது வந்து SPF 40 இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், SPF 40 இருக்குது, சன் ப்ரொடெக்ஷன். ஆனால் இது வந்து உங்களுக்கு லிப்பை பிரைட்னிங் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணாது. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் வேணால் கொடுக்கும். இருங்க, நான் இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. கலர்லெஸ் இது ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், ஒயிட் கலரில் தான் இருக்கும். இது லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு லிப்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் கிடைக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, என்னோடய ரிவ்யூ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் லிப் வந்து மாய்ஸ்சரைஸாக இருக்கும். பட் ரொம்ப நமக்கு வந்து ரிட்டைன் ஆகாது, ரொம்ப நேரம் இருக்காது உங்கள் லிப்ஸில். சீக்கிரம் வந்து நம்ம ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் உங்கள் லிப்ஸ் வந்து டார்க்காக இருக்குது ரொம்ப, அதை எப்படியாவது நான் பிங்க் ஆக்கிடணும், நான் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வாங்கி நான் வந்து கண்டிப்பாக பிங்க் ஆக்கணும் அப்படின்னு யோசித்து ஏதாவது இந்த மாதிரி மாஸ்க்கு இல்லை ஸ்க்ரப்பு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்ம நேச்சுரல் கலர் தான் எப்போவுமே ரிட்டைன் ஆகும். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வேணால் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து மெடிக்கேஷன் ப்ராடக்ட். ஸோ அதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி போடலாம், லிப்ஸ் எந்த டேமேஜும் ஆகாது. ஆனால் இது வந்து உங்கள் லிப்ஸை பிரைட்டன் ஆகாது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் இதை போக நான் ஆக்சுவலாக முன்னாடி இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் பேர் வந்து எனக்கு மறந்துருச்சு. டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த ப்ராடக்ட்டை. அது வந்து லிப் கேரோ என்னமோ லைக் சம்திங், இந்த இதில் டியூப்பில் வரும் பிங்க் வித் ஒயிட். அது வந்து பிரைட்டன் ஆகிறதுக்கு கொடுத்தாரு எனக்கு டாக்டர். நான் அது வந்து ஒரு 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப போய் கன்சல்ட் பண்ணேன் அவர்கிட்ட. அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் லிப்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் போட்டாலும் உங்கள் லிப் வந்து பிங்க் கலர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ரொம்ப சேடு. பட் இருந்தாலும் ஓகே, இப்போ இருக்க லிப்ஸே அழகாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு பண்ணேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, ஆக்சுவலாக கடவுள் கொடுத்தது தான் நமக்கு எப்போவுமே கடைசி வரைக்கும் ரிட்டன் ஆகும். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.